ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பகல்பூர் சம்பவத்தை தொடர்ந்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் தீவிரவாதிகளின் பதுங்கியுள்ள இடங்களில் சுற்றி வளைத்து இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலையில் மட்டுமே பந்திபோரா பகுதியில் லஷ்கர்-இ தொய்பாவுடன் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ராணுவத்தினர் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது அவர்கள் லஷ்கர்-இ தொய்பா இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்பது அதற்கான ஆவணங்கள், அதற்கான சான்றுகள் கிடைத்ததை ஒட்டி அவர்கள் உடனடியாக அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போல பாசன்கந்த் என்ற இடத்தில் அந்த உதம்பூர் பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் இந்திய வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்திருக்கிறார். உயிர் தியாகம் செய்திருப்பதை ஒட்டி அந்த பகுதியிலும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உதம்பூர் மற்றும் பந்திப்போரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும், அனந்த்நாக் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களை சுற்றி வளைத்து இந்திய ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு மற்றும் தீவிரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையேயான மோதல் நடைபெற்று வருகிறது. பகல்பூர் பயங்கர சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரும் இன்னும் பிடிபடாத நிலையில் அவர்களுக்கான தேடுதல் வேட்டை ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் மறைந்துள்ள பதுங்கும் இடங்கள் மற்றும் பல்வேறு தங்கும் இடங்கள் ஆகிய இடங்களில் எல்லாம் சோதனைகள் மற்றும் சாலைகளில் பல்வேறு இடங்களிலும் கடுமையான அந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் மூலமாக அந்த தீவிரவாதிகள் தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காகவும் மற்றும் அவர்களுடைய முக்கிய இடங்களில் அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பதுங்கியுள்ளதாக கூறப்படும் இடங்களில் சோதனைகளை, அதிரடி சோதனைகளை இந்திய ராணுவத்தினரும் பாதுகாப்பு படையினரும் துணை ராணுவத்தினரும் அனைத்து இடங்களிலும் காவல்துறையினரோடு ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனைகளின் போது 2 இடங்களில் இன்று காலையில் மந்திபோராவிலும் உதம்பூரிலும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 4 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது வீரமரணம் அடைந்துள்ள சூழ்நிலையில் உதம்பூர் பகுதியில் மேலும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிரவாதிகளுக்கு இடையே எதிரான தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. பானு.